வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த ஹோமியோபதி துறை அரசு மருத்துவமனை, நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், ஊரக சுகாதார நிலையங்களில் இயங்கிட்டு வருது. இந்த ஹோமியோபதி துறையில் காலியாக உள்ள சுமார் 17 இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதிகபட்சமாக டிப்ளமோ தேர்ச்சியானவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சில வேலைக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சில வேலைக்கு அதிகபட்ச சம்பளமாக 34,000 ரூபாய் தரப்படும் மாதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு, என்னென்ன பதவிகள், எத்தனை கால இடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது, எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, விண்ணப்பிப்பதற்கான விலாசம் என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளவும். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அதாவது மாவட்ட நல சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் நாமக்கல் மாவட்டத்தில் காலியாக உள்ள மருத்துவம், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழே தேசிய நலவாழ்வு திட்டத்தில் மாநில ஆயுஷ் குழுமத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்வேறு துறைகளில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. நானும் இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 17/9/2024 அன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ளே தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். பதவியின் பெயர் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி. இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் BUMS ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஸ்பெக்டிவ் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின் இல்லைன்னா TSMCயில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க, BUMS பாஸ் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய். அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்து வழங்குனர் சித்தாவில் 5 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, அதாவது சித்தாவில் டிப்ளமோ படிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின ஃபார்மசி சர்டிஃபிகேட் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் 34,000 ரூபாய். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா மருந்து வழங்குனர் ஆயுர்வேதாவில், ஏற்கனவே சொன்னதும் சித்தாவில், இது ஆயுர்வேதாவில் ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சித்தாவுக்கு 5 காலியிடங்களும், ஆயுர்வேதாவுக்கு ஒரு காலியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் அதே தான், டிப்ளமோ இன் ஆயுர்வேதாவில், இதுவும் சித்தாவில், இது ஆயுர்வேதாவில் ஃபார்மசி டிப்ளமோ பண்ணியிருக்கணும். அதுபோக தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லைன்னா இந்த ஃபார்மசி ஆயுர்வேதா இல்லைன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கண்டக்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வைத்தவர் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது மொத்தமாக இந்த 3 வேலைக்குமே சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபாய் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மருந்து வழங்குனர் 3க்குமே சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இந்த 3 வேலைக்குமே ஒரு நாளைக்கு 750 ரூபாய் சம்பளமாக தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக மருந்து வழங்குனர் யுனானியில் ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு டிப்ளமோ இன் யுனானி, டிப்ளமோ ஃபார்மசி பண்ணியிருக்கணும், அல்லது டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா மருந்து வழங்குனர் ஹோமியோபதி 2 காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு டிப்ளமோ ஃபார்மசி இன் ஹோமியோபதியில் பாஸ் பண்ணவங்க, அது போக இல்லைன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கும் பார்த்திங்கன்னா மாத சம்பளம் நாளொன்றுக்கு 750 ரூபாய். அடுத்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர். இந்த வேலைக்கு 5 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த வேலைக்கு 5 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா
இந்த கல்வி தகுதி பார்த்திங்கன்னா தமிழில் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தாலும் மட்டும் போதும். இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 5 காலி இடங்கள் இருக்குது. அதனால் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் இல்லை, டெய்லி வந்து 300 ரூபா தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் சித்தாவில் வந்து ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு பிஎஸ்எம்எஸ் அந்த பிஎஸ்எம்எஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசின் இல்லைன்னா டிஎஸ்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் வந்து 40,000 ரூபாய். அடுத்தது பார்த்திங்கன்னா சிகிச்சை உதவியாளர் பெண்கள் மட்டுமே வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ நர்சிங் தெராபிஸ்ட் கோர்ஸ் வந்து படித்து பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் வந்து வைத்திருக்க வேண்டும். மாத சம்பளம் வந்து 15,000 ரூபாய். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட கல்வி தகுதி சான்றிதழோட குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுங்கள். அதாவது சுய ஒப்பம் மட்டும் நீங்கள் போட்டு நீங்கள் அனுப்பணும். எக்காரணத்துக்கு கொண்டு ஒரிஜினல்ஸ் அனுப்பிடாதீங்க. உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டு போனால் போதும். கல்வி தகுதி சான்றிதழ்கள், அனுபவ சான்று, ஆதார் அட்டை சான்று, ஜாதி சான்றிதழ் அவற்றில் நகல் மட்டும் நீங்கள் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம் 3 இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட்லையோ நீங்கள் அனுப்பலாம். இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க நோட் பண்ணுங்கள். 1க்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்ளிகேஷனில் 2, 3 வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இங்கே வந்து அப்ளிகண்ட் நேம் உங்கள் பேர், இங்கே வந்து ஃபாதர் நேம், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர், இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்து, இங்கே வந்து உங்கள் ஏஜு, அடுத்தது என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிடுங்க. நீங்கள் படித்த கல்வித் தகுதி விவரங்களை குறிப்பிட்டு அதுக்குண்டான சான்றிதழ் இணைக்கணும். அனுபவம் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே குறிப்பிடுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ்ஸு தனியாக வந்து நிரந்தர அட்ரஸ் தனியாக நீங்கள் இதுலேயே நீங்கள் குறிப்பிடுங்க. கரண்ட் அட்ரஸ் கொடுங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர், அடுத்தது உங்கள் கான்டாக்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை இருந்தால் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது நீங்கள் எங்கே வந்து அப்ளை பண்ணுறீங்க, என்ன டேட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னு குறிப்பிட்டு சிக்னேச்சர் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லையோ நீங்கள் அனுப்பி பயன்பெறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைவாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.